வணக்கம் நேயர்களே. இன்றைய தொகுப்பிலும் முக்கியமான சில விடயங்கள் தொடர்பாக பேச போகிறோம். நாடாளுமன்றத்தை கதிகலங்க வைக்கும் அளவுக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் இரா சாணக்கியன் அவர்கள் கேள்வியை தொடுத்திருந்தார். அந்த இடத்திலே இருந்த அமைச்சர் சொல்லாமல் பேசாமல் ஓடியதாக கூட தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களை வைத்து தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் அரசியல் செய்து வருவதாக குற்றம் சுமத்தப்பட்டிருக்கிறது. இலங்கை அரசாங்கத்தை பொறுத்தவரையிலே தமிழீழ விடுதலை புலிகளுடைய பெயரை இந்த ஆட்சியாளர்கள் உச்சரிப்பதற்கான காரணம் என்ன என்கின்ற கேள்வியும் இந்த இடத்திலே எழுகிறது. அதே நேரத்திலே இலங்கையினுடைய அமைச்சராக இருக்கின்ற கடற்றொழில் அமைச்சராக இருக்கின்ற ராமலிங்கம் சந்திரசேகரன் அவர்கள் நேற்றைய தினம் நாடாளுமன்றத்திலே காரசாரமான உரையை ஆற்றியிருந்தார். அதிலும் குறிப்பாக விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்கள் பிறந்த அந்த மண்ணிலே பெருமளவான வாக்குகளை தங்களுடைய கட்சி பெறும் என்றும், குறிப்பாக யாழ் மாவட்டத்திலே இருக்கின்ற 17 பிரதேச சபைகளையும் தங்களுடைய அரசாங்கம்தான் கைப்பற்றும் என்கின்ற வகையிலே கடற்றொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் அவர்களுடைய கருத்து அமைந்திருந்தது. அதற்கு பதிலடியை கொடுத்திருக்கிறார் நாடாளுமன்ற உறுப்பினர் இரா சாணக்கியன் அவர்கள். இந்த தலைவர் பிரபாகருடைய பெயரை கூட உச்சரிக்கிற அளவுக்கு வந்திருக்கிறீங்கன்றதை வாழ்த்துறோம். தேர்தல் வெல்ல வேண்டும்ன்றதுக்காக அவருடைய ஊரை பெட்டின்னு சொல்லி அதையும் சொல்றதை வாழ்த்துறேன் நான் உங்களை. ஆனால் நீங்கள் வாயால மட்டும்தான் வடமாகாணத்துக்கும் கிழக்கு மாநிலத்துடைய செயல்பாடு இருந்திருக்கே தவிர 6 மாத ஆட்சி காலத்திலே நீங்கள் 6 மாத ஆட்சி கால பகுதியிலே நீங்கள் எதுவும் இதுவரைக்கும் செய்யவில்லை என்றதை நாங்கள் சொல்றோம். மிக முக்கியமாக எங்களுடைய வடமாகாணத்தை எதுவுமே நீங்கள் செய்யவில்லை, நீங்கள் செய்ய போவதும் இல்லை, நீங்கள் செய்யவும் இல்லை, செய்ய போவதும் இல்லை. மக்கள் உணர்ந்து விட்டார்கள். அதிலே அவர் ஒரு கேள்வியை தொடுத்திருந்தார். விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களை வைத்து நீங்கள் அரசியல் செய்வதற்கு முற்படுகிறீர்களா? அதே நேரத்திலே நீங்கள் உச்சரித்த அந்த பெயர் என்பது எங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்துகிறது என்கின்ற வகையிலே நாடாளுமன்ற உறுப்பினர் இரா சாணக்கியன் அவர்களுடைய கருத்து அமைந்திருந்ததை அவதானிக்க கூடியதாக இருக்கிறது. அட்டலாந்த கொமிஷனை பற்றி பாராளுமன்றத்தை சமர்ப்பித்த நீங்கள் பர்ணகம கமிஷன், LLRC ரிப்போர்ட், உடலகம கமிஷன்ல வெளியே செல்கிறார் அமைச்சர். இந்த உடலகம கமிஷன் ஓடி போறார் அமைச்சர் வெளியிலே. உடலகம கமிஷன் இதிலே கொல்லப்பட்ட தமிழ் மக்களை பற்றி இந்த சபையிலே ஒரு வார்த்தை கூட முன்வைக்க தகுதி இல்லாதவர்கள் இன்று சபையை விட்டு ஓடி செல்றார். யாழ் மாவட்டத்திலே இருக்கின்ற 17 பிரதேச சபைகளையும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் கைப்பற்றும் என்பது ஒரு வேடிக்கையான அல்லது ஒரு கேலிக்கூத்தாக பார்க்கப்படுகிறது. ஏன்னு சொல்லி சொன்னால், இன்றைக்கு யாழ் மாவட்டம் அல்லது வடக்கு கிழக்கு பகுதியை பொறுத்தவரையிலே தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்துக்கு இருந்த ஆதரவு குறைந்து வருவதை அவதானிக்க கூடியதாக இருக்கிறது. அதற்கான பிரதான காரணம் என்னவென்றால், அந்த அரசாங்கத்தினுடைய செயற்பாடு, அந்த அரசாங்கம் ஆட்சியை பொருட்படுத்த போது அல்லது தேர்தல் காலங்களிலே அவர்களுடைய பரப்புரைகள் மிகவும் தீவிரமானதாக அல்லது தங்களை புனிதர்களாக சித்தரிப்பது போன்று அவர்களுடைய செயற்பாடுகளும் பரப்புரையும் அமைந்திருந்தது. ஆனால் தற்போது அவை எல்லாமே நீத்து போன விடயமாகத்தான் பார்க்கப்படுகிறது. ஏனென்று சொல்லி சொன்னால், அந்த அளவுக்கு மக்கள் அதிர்ச்சிகரமான ஒரு நிலையிலே இருக்கிறார்கள். இந்த தேசிய மக்கள் சக்தியைச் சேர்ந்த தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் யாழ் மாவட்டத்திலே இருக்கின்ற 3 நாடாளுமன்ற உறுப்பினர்களும் எந்த வாக்குறுதியை மக்களுக்கு வழங்கினார்களோ அதற்கு எதிராக தற்போது அவர்களுடைய நடவடிக்கைகள் அமைந்திருப்பதை அவதானிக்க கூடியதாக இருக்கிறது. அந்த நிலையில்தான் யாழ்ப்பாணத்திலே இருக்கின்ற அல்லது யாழ் மாவட்டத்திலே இருக்கின்ற 17 பிரதேச சபைகளையும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் கைப்பற்றும் என்று கூறுவது நிச்சயமாக அது ஒரு வேடிக்கையான விடயமாகவே பார்க்கப்படுவதோடு அது நடைபெறாத ஒரு விடயமாக இருக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அந்த இடத்தில்தான் நாடாளுமன்ற உறுப்பினர் இரா சாணக்கியன் அவர்கள் திட்டவட்டமாக ஒரு விடயத்தை சொல்லியிருந்தார். நாங்கள், அதாவது இலங்கை தமிழரசு கட்சியும் யாழ் மாவட்டத்திலே இருக்கின்ற அல்லது வடக்கு கிழக்கிலே பல பிரதேச சபைகளிலும் வேட்பு மனு தாக்கலை மேற்கொண்டிருந்தது அல்லது செய்திருந்தது. ஆனால் எங்களுடைய வேட்பு மனு தாக்கல் எதுவுமே நிராகரிக்கப்படவில்லை. அதே முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னால், கடற்றொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் அவர்கள் சொல்லியிருந்தார், யாழ் மாவட்டத்திலே வேட்பு மனுக்கள் நிராகரிக்கப்படாத கட்சி என்றால் அது தேசிய மக்கள் சக்தி
கட்சி மட்டும்தான் என்பதை அவர் உறுதிபட தெரிவித்திருந்தார். அதற்கு பதிலடியாகத்தான் இரா சாணக்கியன் அவர்கள் சொல்லியிருந்தார், நீங்கள் இப்படி கூறுவது ஒரு வேடிக்கையான விடயம், மக்களை ஏமாற்றுகின்ற ஒரு செயற்பாடு என்பதை இரா சாணக்கியன் அவர்கள் சொல்லியிருந்தார். கௌரவ அமைச்சருக்கு சொல்ல வேண்டும், வடமாகாணத்திலே யாழ்ப்பாணத்திலே வடக்கு கிழக்கிலே இலங்கை தமிழரசு கட்சியினுடைய வேட்புமனுகளும் எதுவுமே நிராகரிக்கப்படவில்லை. மன்னாரிலே மட்டும் உண்டு, அதுவும் நீதிமன்றத்துக்கு செல்ல போகிறோம். தேசிய மக்கள் சக்தி மட்டுமல்ல, இலங்கை தமிழரசு கட்சியும் யாழ் மாவட்டத்தில் அனைத்து வேட்புமனுகளையும் நாங்கள் எங்களுடைய தாக்கல் செய்த வேட்புமனுகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு. அதே போல நாங்கள் அனைத்து சபைகளிலும் ஆட்சி அமைப்போம். நிச்சயமாக இதை பார்ப்போமாக இருந்தால் இது மக்களை குழப்புகின்ற வகையிலே, மக்களுக்கு போலியான தகவல்களை வெளியிடுகின்ற வகையிலே கடற்றொழில் அமைச்சர் இந்த செய்தியை வெளியிட்டிருப்பது, அதுவும் நாடாளுமன்றத்திலே இலங்கையினுடைய அரசியல் சார்ந்த அந்த உயர்ந்த சபையிலே இப்படி ஒரு பொய்யை உரைத்திருப்பது நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத ஒரு விடயமாக இருக்கிறது. இந்த இடத்தில் தான் மக்கள் மிக தெளிவாக சில விடயங்களை புரிந்து கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறார்கள். அதுதான் காலத்தினுடைய கடமையாகவும் இருக்கிறது. இன்று தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் மக்களுக்கு செய்த பணி என்ன என்கின்ற ஒரு விடயமும் இந்த இடத்திலே எழுகிறது. அதே நேரத்திலே ஊழல் சம்பந்தமான பல விடயங்களை இந்த அரசாங்கம் கட்டுப்படுத்தி வருகிறது அல்லது குறைத்து வருகிறது என்பதும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விடயமாக இருந்த போதிலும் இன்று இந்த அரசாங்கத்துக்கு எதிராக மக்கள் ஆங்காங்கே போராட்டங்களை நடத்தி வருவதையும் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. குறிப்பாக அம்பாறை மாவட்டத்திலே இந்த அரசாங்கங்களுக்கு எதிராக போராட்டம் நடந்திருக்கிறது. நேற்றைய தினம் நாடாளுமன்றத்துக்கு அருகிலே வைத்து இந்த அரசாங்கத்துக்கு எதிராக வேலையில்லா பட்டதாரிகள் மாபெரும் போராட்டம் ஒன்றையும் முன்னெடுத்திருந்தார்கள். அந்த இடத்தில்தான் நிச்சயமாக இந்த அரசாங்கம் மக்களை ஏமாற்றுகின்ற விதத்திலே செயற்படுமாக இருந்தால் இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல்களிலே வடக்கு கிழக்கு பகுதியை பொறுத்தவரையிலே இந்த அரசாங்கத்துக்கான செல்வாக்கு குறைந்திருக்கிறது என்பதே யதார்த்தமான உண்மையாக இருக்கிறது. நல்ல சொந்தங்களை மீண்டும் ஒரு தொகுப்பினூடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.